الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما وقال تعالى أيضا وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم أنا أول الناس يشفع في الجنة وأنا أكثر الأنبياء تابعا رواه مسلم وقال رسول الله صلى الله عليه وسلم أنا سيد ولد آدم يوم القيامة ولا فخر ما من نبي يومئذ إلا آدم فمن سواه إلا تحت لواء الحمد رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாவுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதர் எனது உயிருளும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபா தாபிஈங்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்வில் அல்லாஹ் தஆலா இதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்திய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்றம் முழுவதாக தவிந்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவா கொண்டு வசியத்தின் நல்ல உபதேசம் புரிகின்றேன். அதி அல்லாஹ் வாத்தி ரசூல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மேலான சிறந்த ரபீனில் அவ்வல் மாதத்தில் இருக்கிறோம். பிறை 7வது பிறையில் நாம் இருக்கிறோம். எல்லோருக்கும் தெரிந்த விடயம், இந்த மாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த மாதமும் ரபீனில் அவ்வல் மாதம் தான். கண்ணியமானவர்களே, சிறப்பான மேன்மையான படைப்பினங்களே அஃலலுல் ஹல்க், மிக சிறப்புக்குரியவர்களாக மிக சிறந்தவராக சொல்லப்படக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் தான்
இந்த ரபீனில் அவ்வல் மாதம். சுப்ஹானல்லாஹ், முழு உலகத்திலையும் பார்க்கலாம் அன்பு நபியை புகழ்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஞாபகப்படுத்துகின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் மாலைகளை கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்துகின்றார்கள், புகழ் படிக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மேலான சிறப்ப இம்மையிலும் தான் மறுமையிலும் தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். குர்ஆன்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா ஏராளமான இடங்கள்ல சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ் குறிப்பிடும் போது மா கான முஹம்மதுன் நபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காதமன் நபியீன் வ கான அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் எவருக்கும், எந்த ஆண்களுக்கும் தந்தையானவர்கள் அல்ல, மாறாக அல்லாஹ்வுடைய தூதர், எல்லா நபிமார்களுக்கும் முத்திரையாக வந்தவர், இறுதியாக வந்த நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எனவே சகல விடயங்களையும் அல்லாஹ் அறியக்கூடியனா இருக்கிறான். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதிப்பு என்ன, அன்பு நபியுடைய கண்ணியம் என்ன, குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்கள்ல புகழ்ந்து அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். குர்ஆன்ல தெளிவாக சொல்லும் போது வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே நாயகமே, நாம் உம்மை முழு அகலத்தார்களுக்கும் முழு உலகத்தினர்களுக்கும் ரஹ்மத்துக்குரிய நபியாக அனுப்பியிருக்கிறோம். ரஹ்மத்துக்குரிய நபி. அன்பு நபியுடைய கவலை என்ன, அன்பு நபியுடைய கவலை என்ன, என் உம்மத்துல யாரும் நரம் போகக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை. கான முத்தவாஸில் அஹ்ஸான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாமுனா திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாபில் இந்த ரிவாயத்தை பதிவு செய்தார்கள். எந்த நேரமும் கவலையிலே இருப்பார்கள். துனியாவுடைய கவலை அல்ல. என் உம்மத்துல நாளை மறுமையில் அனைவரும் சொர்க்கம் போக வேண்டும், யாரும் நரகம் போகக்கூடாது. நீண்ட கவலையாக கவலைப்படக்கூடியதாக இருந்தார்கள். கான தாயிமுல் ஃபிக்ர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரமும் எந்த நேரத்திலையும் உம்மத்துடைய ஃபிக்ரில் இருந்தாங்க, தீனுடைய ஃபிக்ரில் இருந்தாங்க. இந்த மார்க்கத்தை எப்படி இந்த மக்களை போய் சேர்க்கிறது, அன்பு நபியுடைய ஃபிக்ர், நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய கவலை, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய சிந்தனை. யாரும் இஸ்லாத்துட்டு போகக்கூடாது, இஸ்லாம் முஸ்லிம் இல்லாமல் மரணிக்க கூடாது. அனைவர்களும் ரப்பை ஏற்று நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியா ஏற்றவர்களா, ஈமான் கொண்டவர்களா, மூமினான நிலைமையில வஃபாத்தாக வேண்டும் என்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவலை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் அல்லாஹ் இன்னும் ஒரு ஆயத்தில் சொல்லும் போது வமா அர்ஸல்நாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ் இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஸீரன் வ நதீரா வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். நபியே நாயகமே, முழு சமூகத்தினர்களுக்கும் முழு சமுதாயத்தினர்களுக்கும் உங்களை
ரஹ்மத்துக்குரிய நபியாக அனுப்பியிருக்கிறோம். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லக்கூடிய நபியாக, நரகத்தை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நபியாக, ரசூலாக நாம் உம்மை அனுப்பியிருக்கின்றோம். ஆனால் அதிகமானவர்கள் இதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள், இதை அறிய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு இந்த உம்மத்தினர்களை பஷாரத் சொன்னார்கள். சொர்க்கத்துடைய இன்பம் ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் அல்லாஹ்வுடைய கட்டளைய, அன்பு நபியுடைய கட்டளைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் அவருக்கு சொர்க்கத்தில் இந்த இன்பத்தை அவர் அடைவார். சொர்க்கத்தை பற்றி வர்ணித்துக் கொண்டே போனார்கள். மாலா ஐனுர் ராத் வலா உதுலுன் சமியத் வலா கத்தர அலா கல்பி பஸரி, எந்த ஒரு கண்ணும் கண்டிடாத, எந்த காதினாலும் கேட்கிடாத, எந்த உள்ளத்தினாலும் சிந்திக்காத அப்படியான சொர்க்கத்தை அல்லாஹ் அவனை ஏற்று அவனுடைய கட்டளைய, அன்பு நபியுடைய கட்டளைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தவர்களுக்கு அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன சய்யிது உல்தி ஆதம யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளை நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிச்சலங்களுக்கு நான் தான் தலைவராக இருப்பேன். எல்லா நபிமார்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவராக இருப்பாங்க. எல்லா உம்மத்தினர்களுக்கும் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிச்சலங்களுக்கு கியாமத்துடைய நாளையில் அவர்கள் தான், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தலைவராக இருப்பார்கள். வலா ஃபக்ர சொல்லிவிட்டு சொன்னாரு, நான் என்ன பெருமை பாராட்டி பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி, பெருமைக்காக வேண்டி இதனை நான் உங்களுக்கு முன்னால் சொன்னதில்லை, பெருமைக்காக வேண்டி சொல்லவில்லை. தஹத்துஸன் பின் நிஅமா, அல்லாஹ் எனக்கு தர இருக்கக்கூடிய நியமத்தை மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் என்றொரு சிந்தனையோட, என்றொரு நியத்தோட நான் சொல்லுகிறேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மா மின் நபி யௌமதின் இல்லா ஆதம், அந்த கியாமத்துடைய நாளையில் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்க்கும் எல்லா நபிமார்களும் ஃபமன் சிவா இல்லா தஹ்த லிவாஇல் ஹம்த், நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்த இருக்கிறான், எனக்கு ஹம்துடைய கொடியை தரப்போகின்றான். லிவாஉல் ஹம்த் என்று சொல்லக்கூடிய இந்த கொடியை அல்லாஹ் என்னுடைய கரத்தில் தர இருக்கிறான். அந்த நேரத்தில் எல்லா நபிமார்களும் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்க்கும் எல்லா நபிமார்களும் என்னுடைய அந்த ஹம்துடைய கொடிக்கீழ் தான் இருப்பார். லிவாஉல் ஹம்த் என்று சொல்லக்கூடிய அந்த கொடியை கீழால் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொரு ரிவாயத்தில் வந்திருக்கின்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன அவ்வலுன் நாஸி யஸ்ஃபா பில் ஜன்னத், சொர்க்கத்தில் முதலாவது பரிந்துரை செய்யக்கூடிய நபியும் ரசூலும் நானாத்தான் இருப்பேன். எல்லா நபிமார்களுக்கும் முன்னால், எல்லா நபிமார்களுக்கும் பரிந்துரை கொடுக்க முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள். சொர்க்கம் நரகம் போகக்கூடியவர்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் மன்றாடுவார்கள், யா அல்லாஹ் என் உம்மத்தில் யாரையும் நரகம் அனுப்பிடாதே, அனைவரும் சொர்க்கம் போக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரை செய்வார்கள். வான அக்ஸருல் அன்பியாஇ தாபியன், கியாமத்துடைய நாளையில என்னுடைய சமூகம் தான் அதிகமான நபிமார்களை காண என்னை பின்பற்றியவர்கள் அதிகமானவர்களாக இருப்பார்கள்.
இந்த புகழ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், அடுத்ததா நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அன அவ்வளு மை யக்ரா பாபல் ஜன்னத்தி, சொர்க்கத்துடைய கதவை முதலாவது தட்டக்கூடிய மனிதனும் நானாத்தான் இருப்பேன். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கம் போக முன்னால எந்த ஒரு நபிமார்களுக்கோ எந்த ஒரு மனிதர்களுக்கோ யாருக்கும் சொர்க்கம் போறது தடையா இருக்கு. முதலாவது சொர்க்கம் போகக்கூடியவர் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இப்படியான சிறப்பை நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாளை மறுமை கொடுக்க இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்ததா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அன அவ்வளு ஷாஃபின் வ முஷஃபஇன் யௌமல் கியாமத்தி, கியாமத்துடைய நாளையில உம்மத்தினர்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் முதலாவது என்னுடைய உம்மத்தினர்கள் பரிந்துரை செய்யக்கூடியவரும் நானாத்தான் இருப்பேன். அது மாத்திரமல்ல, நபிமார்கள் பரிந்துரை செய்வார்கள். அனைத்து நபிமார்களுடைய பரிந்துரை செய்யப்பட்டதின் பின்னால் என்னுடைய பரிந்துரை தான் முதலாவது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கு பின்னால்தான் ஏனைய நபிமார்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சிறப்பை கொடுத்து கண்ணியப்படுத்தி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அன அவ்வளு மை யுஜாதி லஹு அலா சிராத் யௌமல் கியாமத்தி, கியாமத்துடைய நாள் சொர்க்கம் போறதா இருந்தா நரகத்தை கடந்துதான் போகணும். நரகத்துக்கு மேலால அல்லாஹ் சிராத் என்று சொல்லக்கூடிய ஒரு பாலத்தை அல்லாஹ் போட்டு இருக்கிறார். ஒவ்வொருவரும் அவருடைய அமலுக்கு ஏற்றவாறு அந்த சிராத்தை கடப்பார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல நன்மைகளை செய்தவர்கள், அல்லாஹ்வை நெருங்கியவர்கள், பாவத்தை ஏலட்டும் திரும்பி பார்க்காதவர்கள் மின்னல் வேகத்தை போன்று சிராத்தை கடப்பார்கள். மின்னல் வேகத்துடைய அந்த வேகத்தில் சிராத்தை கடந்து செல்வார்கள். இன்னும் சிலர்கள் காற்றுடைய வேகத்தில் செல்வார்கள். இன்னும் சிலர்கள் குதிரையுடைய வேகத்தில் செல்வார்கள். இன்னும் சிலர்கள் வேகமா அந்த சிராத்தை நடந்து செல்வார்கள், கடந்து செல்வார்கள். இன்னும் சிலர்கள் தவண்டு செல்வார்கள். இன்னும் சிலர்கள் அந்த சிராத்தை கடக்க முற்படும் போது சிராத்திலிருந்து அப்படியே கீழே விழுந்துடுவாங்க, நரகத்தில் விழுந்துடுவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் முதலாவது அந்த சிராத் என்று சொல்லக்கூடிய பாலத்தை கடக்கக்கூடிய மனிதன் நானாத்தான் இருப்பேன். நபி அலைஹிஸ்ஸலாம் கடப்பார்கள். எல்லா நபிமார்களும் அல்லாஹும்ம ஸல்லிம் ஸல்லிம், யா அல்லாஹ் ஈடேற்றத்தை தந்தருள்வாயாக. எல்லா நபிமார்களும் அந்த சிராத்தை கடக்கக்கூடிய நேரத்தில் இந்த துஆவை ஓதியவர்களா கடப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அவ்வளவு சிறப்பு மிகுந்த புகழுக்குரிய நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கவலை, என் உம்மத்தில் யாரும் நரகம் போகக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று வாய் அளவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையான அன்பு, உண்மையான நேசம், உண்மையான முஹப்பத் அன்பு நபியுடைய தீன் வாழ்க்கையில் வரும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகள் வாழ்க்கையில் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் எங்கட வாழ்க்கையில் வரும். வாயிலே அல்ல, செயல்ல வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த
மனிதர்களும் நரகம் போகக்கூடாது என்று கவலைப்பட்ட இந்த உம்மத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை இன்று குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு நபியுடைய கவலையை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கை ஜொலிக்கணுமா? வாழ்க்கையில நிம்மதி தேவையா? சந்தோஷம் தேவையா? ஈருலகம் நிம்மதியா சந்தோஷமா ஈடேற்றமா அமையணுமா? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்கள் வாழ்க்கையில வரும். அன்பு நபியுடைய சுன்னாக்கள் வாழ்க்கையில வரணும். இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு கூட்டம் சுன்னத்தை ஏளனமா பார்க்கிறாங்க. உலமாக்கள் கிதாபுல தெளிவா சொல்லிருக்கிறார்கள். அன்பு நபியுடைய சுன்னத்தை கேவலமாக கொச்சையாக கதறினால், பேசினால், கதறினால் அல்லது நினைத்தால் அவர் இஸ்லாத்துட்டு போயிடுவார். அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நபியுடைய சுன்னத் எங்களோட வாழ்க்கையில வரும். அந்த நபியுடைய கவலை எங்களோட வாழ்க்கையில வரணும். அந்த நபியுடைய இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை எப்படி இருந்தது அந்த வாழ்க்கைகள்கிட்ட வரணும். இத உண்மையான நேசம், இத உண்மையான அன்பு. ஒரு புலவர் சொல்றார், அழகான ஒரு கவிதையை சொல்றார், படிப்பினைக்குரிய ஒரு கவிதையை சொல்றார். تعصي الله وأنت تظهر حبه هذا لأمر بالقياس بديع إن كان حبك صادقا لأطعته إن المحب لمن يحب مطيع. ஒரு புலவர் சொல்றார், மனிதனே நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறாய், ஆனால் உன் உள்ளத்தில் அன்பு இருக்குது, நபி மீது அன்பு இருக்குது, அல்லாஹ் மீது அன்பு இருக்கிறதா சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கைக்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறாய், பாவக்கரையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாய், பாவங்களை செய்து கொண்டிருக்கிறாய், தீனுடைய கட்டளையில உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னுடைய வாயினால் நீ சொல்லிக் கொள்றாய், நண்பு நபி மீது முஹப்பத் இருக்கிறதா சொல்றாய், அல்லாஹ் மீது முஹப்பத் இருக்கிறதா சொல்றாய். ஹாதா லஉம்ரி ஃபில் கியாஸி பதியு சொல்றாரு. அந்த புலவர் சொல்றாரு, நீ இப்படி வாயால சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குது, உன்னுடைய வார்த்தை சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு விதத்தில் இருக்குது, உன்னுடைய வார்த்தைக்கு எதிராக உன்னுடைய செயல்பாடுகள் இருக்குது. இது என்னுடைய வாழ்க்கையில ஆச்சரியத்தை தரக்கூடியதாயிற்று. வாயினால அன்பிக்கிறதாக முஹப்பத்திக்கிறதாக சொல்லுகிறாய், ஆனால் தீனுடைய கட்டளையில உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறாய், பாவங்களை செய்து கொண்டிருக்கிறாய். இப்படி சொல்லக்கூடிய இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது. هذا الأمر في القياس بديع إن كان حبك صادقا لأطعته. உண்மையான அன்பு அல்லாஹ் மீது இருந்தால், உண்மையான அன்பு, உன்னுடைய உண்மையான அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்தால் நீ முழுமையாக அவர்களுக்கு வழிபட்டு இருப்பாய். இன்னல் முஹிப்ப லிமன் யுஹிப்பு முத்தீஉ. யாரு உலகத்தில் நேசிப்பாரோ அவர் அவரை வழிபடுவார். ஒரு ஆக்டர், ஒரு ஆக்ட்ரஸ்மார்களை, சில ஆக்ட்ரஸ்மார்களை விரும்புறாங்க சில வாலிபர்கள், சில வயோதிபர்கள். அவருடைய அன்பியருடைய உள்ளத்தில் இருக்குது, அவங்கள போல உடுக்கிறாங்க, அவரை போல முடிய வைக்கிறாங்க, அவரை போல அவருடைய ஸ்டைல பேச ஆரம்பிக்கிறாங்க. நடக்கிறா இல்லையா? உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா? ஏன் காரணம்? அந்த ஆக்டரை பத்தி இவருடைய உள்ளத்துல முஹப்பத்.
அன்பு, விருப்பம், பாசம். அதனால அவரை போல நடக்கிறார். அவரை போல் அவருடைய பாவனை இவருடைய வாழ்க்கையில வருது. அவர் உடுக்கிறமாய் இவர் உடுக்கிறாரு, அவர் பேசுறமாய் பேசுறாரு. இது உலகத்தில் பார்க்கிறோம். இது அவருடைய முஹப்பத்தை வெளிக்காட்டுறாரு. ஆனால் அன்பு நபியுடைய முஹப்பத் சுன்னா மூலமாக வாழ்க்கையில் வரும். இதான் உண்மையான முஹப்பத். முடிவெட்டக்கூடிய நேரத்தில் அந்நியவர்களை போன்று கற்றெட்டக்கூடாது. அன்பு நபியுடைய முடி எப்படி இருந்தது, எப்படி முடியை வளர்த்தார்கள், நபி அலைஹிஸ்ஸலாம் எப்படி உடுத்தார்கள். ஆடை அணியும் போது எங்கட ஆடையில அன்பு நபியுடைய வாழ்க்கை வரணும். எங்கட முடியில அன்பு நபியுடைய வாழ்க்கை வரணும். எங்கட பேச்சில அன்பு நபியுடைய வாழ்க்கை வரணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் உண்மையான முஹப்பத். இதுதான் எதிர்பார்க்கப்படக்கூடிய முஹப்பத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதீஸ்ல வந்திருக்குது, காலிஃபுல் முஸ்ரிகி அவுஃபுல் லிஹா வஃபுல் ஷவாரி. புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத். முஸ்லிம்களை மாற்றம் செய்யுங்கள், இணை வைக்கக்கூடியது மாற்றம் செய்யுங்கள், யஹூதிகளை யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்கள். அவங்க இப்படி நடக்கிறாங்களோ அதுக்கு ஒப்போசிட்டா நாங்க எங்கட வாழ்க்கையை அமைச்சிக்கொள்ளும். கண்ணியமானவர்களே, ஹதீஸ்ல வந்திருக்குது, தாடிய அடர்த்தியாவே முக்கியமான ஒரு சுன்னத். மீசைய கத்தறீங்க. இன்றைக்கு அந்நியவருடைய கலாச்சாரங்களை எங்கட முஸ்லிம் சமூகம், எங்கட முஸ்லிம் சமூகத்தில் சில வாலிபர்கள் அவங்கள போல ஓடுறாங்க. இன்றைக்கு வைக்க வேண்டியதை இறக்க வேண்டியதை கட் பண்ண வேண்டியதை வளர்க்கிறாங்க. தாடிய முழுமையா ஷார்ட் பண்றாங்க, வலிக்கிறாங்க. தாடிய வலிக்க எங்கேயும் அனுமதி கிடையாது, ஹராம். எல்லா உலமாக்களும் சொல்லிக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு நபியுடைய சுன்னத் அல்லாஹ் செய்ய வேண்டும். எந்த நோக்கத்தில் சுன்னத்தை செய்தோமோ நோக்கம் தவறினால் நன்மை இருக்காது. இன்னைக்கு அந்நியவர்களை போன்று அந்நியவர்கள் இப்ப ஸ்டைல, இந்த காலத்துக்குரிய ஸ்டைலாக மாடல் ஃபேஷனாக தாடிய வளர்க்கிறாங்க. நன்மை கிடைக்குமா? மறுமையில நன்மை கிடைக்குமா? கண்ணியமானவர்களே, நியத்து பிழைச்சிட்டால், நோக்கங்கள் வித்தியாசமாயிட்டால் நன்மை இல்லாம போய்விடும். அதை பார்த்தீங்கட முஸ்லிம் சமூகத்தில் சில சாராரு அந்த நியத்தோட தாடியை வளர்க்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மீசையை வளர்க்கிறாங்க. ஹதீஸுடைய கருத்து மீசை கத்தறியுங்கள், இதுதான் சுன்னத். தாடி அடர்த்தியா வைக்கும், இதுதான் உண்மையான முஹப்பத். கபரில் வச்ச பின்னால அன்பு நபியுடைய ஒரு சுன்னத் எங்களோட ஈக்கிறதா இருந்தா இந்த தாடி தான். ஜனாசா வஃபாத்தான பின்னால் ஒருவர் ஜனாசாவை அடிக்கழுவி குளிப்பாட்டி கஃனிட்டு எல்லாம் செஞ்ச பின்னால சந்துக்குள்ள வைப்பாங்க. ஜாஸ்தி தாடி இறக்குவாங்களா? இறக்க மாட்டான். கபரு வரைக்கும் அந்த சுன்னத்தான் போல், அந்த சுன்னத்தை எங்களோட மொழிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதீஸ்ல வந்திருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டப்படும். வேறு யாரு வாழ்க்கையில் இருந்தால்
அந்த மனிதர் சொல்வார், முஹம்மது ரசூலுல்லாஹ், இவர்த்த அல்லாஹ்வுடைய தூதர். வாழ்க்கையில் ஈந்தாத்தான் அந்த கேள்விக்கு பதில் அந்த இடத்துல வரும். இல்லை என்றால் ஹதீஸ்ல வருது, எனக்கு தெரியாவே, எனக்கு ஏற்பட்ட கை சேதவே, இவர் யார் என்று எனக்கு தெரியாவே. சில முனாஃபிகீன்கள், பாவிகள், இப்படியானவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காண்பிக்கப்படக்கூடிய நேரத்தில் தெரியான்னு சொல்லுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு ஒரு கை சேதம்! அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அந்த நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய குணம் என்னட்ட உங்கள்கிட்ட வரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது வ இன்னக லஅலா குலுகின் அலீம், நபியே நாயகமே, மகத்தான மேலான குணத்தின் மீது இருக்கின்றீர்கள், நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள். உங்களுடைய குணத்துக்கு மேலால யாருடைய குணம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அன்பு நபியுடைய குணம் சொந்தமா சொந்த கோபத்தை தீர்த்தது கிடையாது, சொந்த கோபத்துக்காண்டி பழி வாங்கினது கிடையாது, சொந்த லாபத்துக்காண்டி பேசினது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் ஹிந்தாவை மன்னிச்சாங்க, வஹ்ஷிய மன்னிச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சால ஒருவர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செஞ்சு ஈரலை கலட்டி எடுத்து சப்பி துப்பினவங்க தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனது பாரம் தான், அஹ்லாக்க பாருங்க, குணத்தை பாருங்க, மன்னிச்சாங்க. ஒரு தடவை சொன்னாங்க வஹ்ஷிக்கு, வஹ்ஷியே எனக்கு முன்னால வராதீங்க, பழைய ஞாபகம் வருது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு எங்கட குணமெல்லாம் மிருகங்களை போன்று மாறிவிட்டது. எங்கட சுயலாபத்துக்காண்டி ஒவ்வொன்றா செய்யக்கூடியவர்களா நாம் மாறிட்டோம். பழி வாங்குறோம், இன்னத்துடைய மானத்தில் விளையாடுகிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, குணம் கெட்டால் உலகமே கெட்டு, மனிதன் என்ற அந்த பேர்ல மாத்திரம்தான் இருப்பார், மற்றதெல்லாம் முழுமையா மிருகத்துடைய அமைப்பில் தான் அவருடைய செயற்பாடுகள் வெளியாகும், மிருக குணங்கள் வர ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுய நலவாதிகளாக சமூகத்தில் இருக்கக்கூடாது. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரும்பவில்லை, அல்லாஹ் இதை விரும்ப மாட்டார். நல்ல பண்பாடுள்ளவர்களாய்க்கோம், எங்கள்கிட்ட பெருமைக்க கூடாது, எங்கள்கிட்ட பணிவிருக்கோடும், தீன் வர வர பணிவிக்கோடும். இதைத்தான் இஸ்லாம் விரும்புது. இன்னொருத்தருடைய நியமத்தை பார்த்து ஏங்க கூடாது, அவருடைய வயிற்றில் அடிக்க கூடாது, அவரை சூழ்ச்சி செய்யக்கூடாது, அவருக்கு அநியாயம் செய்யக்கூடாது, அவரை சூனியம் செய்யக்கூடாது. கண்ணியமானவர்களே, இது அஹ்லாக்கு முற்றிலும் மாற்றமானது. அன்பு நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க சஹாபாக்கள் பிறருடைய நியமத்தில் பார்த்து, பிறருடைய அருள் பார்க்கியங்களை பார்த்து பொறாமை கொண்டது கிடையாது. இந்த நம் சமூகத்தில் வாக்குறோம், ஒருத்தர் தலவுக்கிறதா இருந்தா அவர் எப்படி வீழ்த்தாற்றுறது? ஒருவர் நல்ல முறையில் சமூகத்தில் படிப்பிலே ஐக்கலாம், பணத்திலே ஐக்கலாம், பட்டத்திலே ஐக்கலாம், நல்ல முறையில் இருக்கும் போது ஏதாவது ஒன்று சொல்லி குழப்பிட்டு இன்னைக்கு கூத்து பார்க்கக்கூடியவர்கள் நம் சமூகத்தில் ஏராளம். நஜீஸ், இந்த குணம் அழுக்கானது. இது இஸ்லாம் சொல்லி தந்த குணம் அல்ல, இது நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய குணம் அல்ல, இது அஹ்லாக் அல்ல. இந்த குணம் தான் அந்நியவர்கள்ட்ட வீக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால குணம் சீராகும், நல்ல பண்பாடுகள் வரணும், மனைவியோடு எப்படி நடக்கணும், பிரச்சனைகள் வரும்போது விட்டு கொடுப்பு இருக்கணும், அப்பதான் வாழ்க்கை நிம்மதியா போகும்.
விட்டு கொடுப்பில்லை என்றால் வாழ்க்கை கேள்விக்குறியா வந்து நிற்கும், சீரழிவுல வந்து முடியும். திருமண வாழ்க்கை காலி கோட்ஸ்ல வந்து நிற்கும். எத்தனையோ வாழ்க்கையில பார்க்கிறோம், சிலர்களுடைய திருமண வாழ்க்கையில பார்க்கிறோம், முடிச்சு 6 மாசம், முடிச்சு 1 வருடம் பிரிகிறாங்க. ஒரு பிள்ளை 2 பிள்ளை ஆனதன் பின்னால பிரிகிறாங்க, டிவோர்ஸ்ல வந்து நிற்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இதனால வந்த விளைவு ஒருவருக்கொருவர் மன்னிக்கல்ல, விட்டு கொடுக்கல்ல, அக்லாக்க சீராக்கல்ல, வந்து நின்றது சமூக சீரழிவு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயா, பூரா முஸ்லிம் மக்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயா. யா அல்லாஹ், அன்பு நபியுடைய வாழ்க்கையை